எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை விழாக் தான் பார்க்க போறோம். ஃப்ரைடே வந்து தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு 5 சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்காக என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் திங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் சாரீ ரொம்பவே சாஃப்டா ஆன்லைன்ல இதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அபினியாஸ் கிரியேஷன்ஸ்ல நம்ம சேனல்லே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கலர் ஒன்று, அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து மேட்சா வந்து ஒரு பிளவுஸு. இது வந்து 10 கஜ புடவை, 1500 ரூபாய் இந்த புடவையோட விலை. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். 10 கஜம் புடவை ரொம்ப அப்படியே பூ மாதிரி இருக்கும். புடவை வந்து மொடலாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த கலர் ஒன்று. அடுத்தது இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் ஒன்று. இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ளவுஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இதுவுமே வந்து 10 கஜம் தான். எல்லாமே ஒரே விலை, ஒரே மாதிரியான இதுதான், ஒரே மெட்டீரியல் தான் எல்லாமே. இதுலேயும் வந்து ஒரு ப்ளவுஸ் வச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. 4 சுமங்கலிக்கும் ஒரு கன்னியா குழந்தைக்கும். கன்னியா குழந்தைக்கு வந்து வசுவுக்கு வந்து பாவாடை சட்டை வாங்கியிருக்கேன். குழந்தைக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வாங்கிட்டோம். சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ ட்ரெஸ்ஸு? 860 ரூபா இந்த ட்ரெஸ்ஸோட விலை. இது வந்து பாவாடை பாருங்க. இது வந்து மேலே போட்டுக்கிற சட்டை குழந்தைக்கு. இந்த மாதிரி அழகா அதுவே ஆரி ஒர்க் மாதிரி அதுலேயே பண்ணினதே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சட்டை. பாவாடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. பாவாடை வந்து ரொம்ப அழகா அப்படியே பட்டு பாவாடை மாதிரி ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதனால அபிகிட்ட சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நீ பார்த்து வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டேன். இது எங்க வாங்கினது பாவாடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில வந்து பச்சையப்பா சில்க்ல வந்து வாங்கினது. இது பாவாடை ரொம்ப சூப்பரா. பாவாடையுமே பட்டு பாவாடை மாதிரி தச்சது அப்படியே ரெடிமேடா வாங்கியாச்சு. துணி வாங்கி நம்ம தைச்சு அது டைம் ஆகும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி வாங்கியாச்சு. அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கூடை மாதிரி பிளாஸ்டிக் பவுல் வாங்கியிருக்கோம் பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. இது எல்லாமே ஆத்து திருவிழாவில் தை 5ல் இந்த மாதிரி ஒரே மாதிரி 5 கூடை, 5 கலர்ல இந்த மாதிரி 2 கலர்ல ஒன்று, கிரீன்ல ஒன்று, 2 ரெட்டில் ஒன்று, இந்த மாதிரி 5 பேருக்கும் 5 கூடை வாங்கியிருக்கோம். இதுல வந்து நம்ம எல்லாம் வாங்கி கொடுக்குற திங்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நல்ல பெரிய சைஸ்ல இந்த மாதிரி நல்ல தாராளமான 5 கண்ணாடி, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி, நல்ல பெரிய சைஸ் கண்ணாடியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் வந்து கொஞ்சம் தாராளமான கண்ணாடியா இருந்தால் எல்லாருக்கும் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறனால நல்ல பெரிய சைஸ்ல 5 கண்ணாடி வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து 5 டப்பா சோப்பு டப்பா. அதுக்குள்ள வந்து சோப்பு போட்டே வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சோப்பு போட்டு 5 டப்பா சோப்பு கீழே வச்சிருக்கோம் பாருங்க. 5 டப்பா சோப்பு வாங்கி இது மாதிரி வச்சாச்சு. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா குழந்தைக்கு வளையல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி குழந்தைக்கான வளையல் இதெல்லாமே வந்து வசுவுக்கு 2-3 செட்டு குழந்தைக்கு வளையல். குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு தலைக்கு போட்டுக்கிற பூ போட்ட கிளிப்பு, அதுக்கப்புறம் தலைக்கு பேண்டு, அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து ஒரு பேண்டம், அது ஹெட் பேண்ட் மாதிரி சென்டர்ல வந்து தலையில போட்டுக்கிற மாதிரி அது ஒரு பேண்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி ரப்பர் பேண்டு, கலர் ரப்பர் பேண்டு. அதுக்கப்புறம் வந்து குட்டியா உள்ளங்கழுத்துக்கு வெள்ளைக்கல் வச்சு நெக்லஸ்ஸு. இதுவும் வந்து அதே மாதிரி பாருங்க, டைமண்ட் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த நெக்லஸும் வந்து குழந்தைக்கு தான். இதுவுமே கன்னியா குழந்தைக்கு அப்படிங்கிறனால இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் வச்ச கிளிப்பில் இந்த மாதிரி குஷி கிளிப்ல கல் வச்ச கிளிப்பு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு செட்டு, இது அபியுமே போட்டுப்பா அப்படிங்கிறனால இது ஒன்று. அதுக்கப்புறம் குழந்தைக்கு இந்த மாதிரியும் குஷி கிளிப்ல கலர் கிளிப்பு. அப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் குழந்தைக்கு ஆரி ஒர்க் வரி பண்ணின கல் வச்ச மெத்தட்ல. இது என்னம்மா பேரு? ஆரிவில் ஒட்டியானம் மாதிரி குழந்தைக்கு எலாஸ்டிக். இது கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் அது மாதிரி இருந்ததுன்னா. இது வந்து 5 வயசு வரைக்கும் போடலாமா, அதனால அது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹேர் பின் வந்து எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம். இந்த பாருங்க, இது மாதிரி ஹேர் பின், ஏன்னா செட்டா எல்லாமே பூ வச்சுக்கிறதுக்கு எல்லாமே செட்டா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து வாங்கியிருக்கோம். வளையல் வந்து பிளைன்ல வந்து வாங்கியிருக்கேன். பிளைன்ல இந்த மாதிரி கிரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸ் வாரி அவாவா சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே இதே மாதிரி கலர்ல எல்லாருக்கும் கிரீன் ரெட் இதே மாதிரியே வளையல் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி குழந்தைக்கு வளையல் வாங்கினது இல்லாமல் பெரியவாளுக்கும் இந்த மாதிரி பையில 2 செட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 வளையல். அடுத்தது வந்து தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு, இதெல்லாம் வந்து பெரியவா போட்டுக்கிற கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு இந்த மாதிரி இது. அடுத்தது வந்து 5 செட்டு அதே மாதிரி கோன் வாங்கியிருக்கோம் பாருங்க. 5 செட்டில் கோனு. அதுக்கப்புறம் 5 செட்டு வந்து எல்லாருக்குமே வந்து சீப்பு, அதாவது மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல், ஹேர் பின்னு, ஹேர் பேண்டு, குழந்தைக்கு கிளிப்பு எல்லாமே அப்படியே சோப்பு பாக்ஸு.
இந்த மாதிரி எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் அப்படி பாக்கெட் போட்டதாவே வாங்கி இப்படி தனியாக தாழம்பு குங்குமமும் மஞ்சளும் வாங்கி இந்த மாதிரி போட்டாச்சு. எல்லாமே செட்டாக புடவையோட சரி தை வெள்ளிக்கிழமைக்கு கொடுக்கலாமே, ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இதை தொடர்ந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா காலுக்கு மஞ்சள் பூசிட்டு காலால மீன் மஞ்சள் பூசி இலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டியது தான் அடுத்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத அதை தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து திருமங்கல்ய சரடு 4 பேருக்குமே நன்னா மஞ்சளா இருக்கக்கூடிய சரடு பாருங்க, ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியானது, இது ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப நாளைக்கு நானுமே டெய்லி போட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன். இதுலதான் வந்து திருமங்கல்யம் கோத்து போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி 4 பேருக்குமே 4 திருமங்கல்ய சரடு கண்டிப்பா வந்து நம்ம வெத்தலைப்பாக்கு வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி சாப்பாடு போட்டு பண்ணும்போது சுமங்கலிக்கு பண்ணும்போது கண்டிப்பா திருமங்கல்ய சரடு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதனால எல்லாருக்குமே திருமங்கல்ய சரடும் இதுல ஒண்ணு சேர்த்து. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, முதல் நாள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கே சாமிக்கிட்ட வந்து தொடச்சி கோலம்லாம் வந்து போட்டாச்சு. சாமி படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தில் வந்து தொடச்சி வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். என்னென்ன கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குபேர கோலம் வந்து போட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பொங்கல் வீடியோவிலே போகி வீடியோவிலே கேட்டிருந்தீங்க வாரக்கோலம் வந்து காமிங்கன்னு. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 வீடியோவில் அந்த வாரக்கோலத்தோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குபேர கோலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வசுதாரணிக்கும் வந்து தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்காக ஐஸ்வர்ய கோலம் போட்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். இந்த கோலம் வந்து வெள்ளிக்கிழமையோட வாரக்கோலம். ஒரு ஸ்டார் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி பூவாக வந்து சுழிச்சு விடணும். இது வந்து வெள்ளிக்கிழமையோட வாரக்கோலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாவிளை கோலம், மாக்கோலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாவிளை கோலம் வந்து போட்டால் வந்து நமக்கு வந்து திருஷ்டி வந்து கழியும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்கான்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்லியிருக்கா. அதனால் மாவிளை கோலம். இந்த இடத்துல வந்து ஹனுமர் மலை இருக்கிற மாதிரி ராம் ராம்னு எழுதி ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன். அப்படியே அடுத்து மேலே பார்த்தோம்னா ஐஸ்வர்யம் பெருகிறதுக்காக ஒரு ஸ்வஸ்திக் கோலம். இங்கே வந்து ஒரு சின்ன பூக்கோலம் போட்டிருக்கேன். மேலே வந்து விளக்கு வைக்கிற இடத்துல அதே குபேர கோலம் மாடல்லே வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். அதே சேம் கோலம் தான். அதே சேம் கோலத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி அதே மாதிரியே சுழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து விளக்கு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து சாமி ரூம் ஃபுல்லாக வந்து தொடச்சி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டே கோலம் வந்து போட்டுட்டோம். அழகாக வந்து பாருங்கள் பூக்கோலம். பூவோட அந்த கோலக்குழா இருக்குல்லையா, அது பூ டிசைனில் வந்து கோலக்குழா வந்து வாங்கியிருந்தேன். இப்போ சமீபமாக அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தேன் திருவண்ணாமலையில். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கோலம் வந்து அப்பா போட்டார். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் உள்ள வேலையாக இருந்தேன். தோசையெல்லாம் வாத்துட்டு நைட் சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு நம்ம சமையலுக்கு தேவையான கறிகாயெல்லாம் வந்து நறுக்கணும். ஸோ அதை வாங்கி இந்த கறிகாயெல்லாம் எடுத்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கேப்பில் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டேன். அப்பா கோலம் வந்து அழகாக குழலில் சூப்பராக போட்டிருக்காரு பாருங்கள். நடுவில் வந்து நெளியில் வந்து கட்டம் போட்டு சுற்றி 4 பக்கம் முக்கோணத்துலேயும் வந்து நெளியிலே ஃபுல்லாக அந்த ரவுண்டெல்லாம் போட்டுட்டு இங்கே அந்த கட்டமும் அந்த வளைவும் வந்து நெளி, அதாவது ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும் இல்லையா ஷார்ப்பாக, அந்த நெளியும் பூவுலையும் வந்து போட்டு செம்மண் போட்டு நல்லா சூப்பராக ஒரு கல்யாணத்துக்கு போடுற மாதிரி நல்லா பெருசாக அழகாக வந்து போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட்டே போட்டுட்டோம். இப்போவே ரொம்ப ஓவர் பனியாக இருக்குது. எனக்கே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா மூக்கடைக்கிற மாதிரி இருக்குது. சளி வந்து இன்னும் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும், கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நைட்டே வந்து போட்டுருவோம். ஸோ வந்து இந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சமையலும் வந்து ரெடி. பாயசம், பருப்பு பாயசம். அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் வந்து தயிர் பச்சடிக்காக வெள்ளரிக்காய் சேர்த்து எல்லாம் தாளித்து கொட்டி ரெடியாக வச்சுருக்கோம். தயிர் மட்டும்தான் கலக்கணும். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு கறி. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சேப்பங்கிழங்கு, இதில் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு கறி. ஆமாடி. அடியில் வந்து முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு தேங்காய் போட்ட கறி. முட்டைக்கோசும் தேங்காயும் போட்டு ஒரு கறி. அடுத்தது வந்து ரசம். அதுக்கப்புறம்
பூசணிக்காய் பிட்ல, பூசணிக்காய் பிட்டில் கொண்டக்கடலை போட்டு, கொண்டக்கடலை போட்டு பூசணிக்காய் பிட்டில் பண்ணியிருக்கோம். இது நம்ம வடைக்காக மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். வடை இனிமேல் தான் தட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்வீட் பச்சடி தான். இது வந்து வெறும் சாதம். இன்னொரு சாதம் வந்து குக்கரில் இருக்குது. அம்மாடி தயிர் பச்சடி. இது வந்து தக்காளி ஸ்வீட் பச்சடி. ஜாம் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கா மாமி. வந்து யாமினி மாமி தான் சமைச்சிருக்கா. வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் சமைக்கல, மாமி தான் வந்து சமைச்சிருக்கா. ரொம்ப அருமையாக சமைச்சிருக்கா. இந்த மாமி எங்கேருந்து வரான்னு கேட்டேன்னா விழுப்புரத்துலேருந்து வரா. ரொம்ப நல்லா சமைப்பா. யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். மாமி எப்படி கான்டாக்ட் பண்ணோம் என்னன்னு என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணல. மாமியோட நம்பர் தரேன். ரொம்ப நல்லா சமைப்பா. ஃபஸ்ட் கிளாஸாக சமைப்பா. சமைச்ச இடமாவே தெரியாது. அவ்வளோ க்ளீனாக சூப்பராக சமைச்சிருவா. அடுத்தது வந்து கலத்து பருப்பு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் கூட்டு, பாயசம், அதாவது பைத்தம்பருப்பு பாயசம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, தக்காளி ஸ்வீட் பச்சடி, சேப்பங்கிழங்கு கறி, கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டு ஒரு கறி, கத்திரிக்காய் கூட்டு, இலைக்கு வந்து எலுமிச்சம்பழ சாதம், பூசணிக்காய் கொண்டக்கடலை போட்டு பிட்டில் ரசம், வடை. அவ்வளோதான். மோர், ஊறுகாய், கொத்தமல்லி தொகை தொட்டுக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுமங்கலி சாப்பாட்டுக்கு. சரிம்மா. வெள்ளிக்கிழமை சுமங்கலி சாப்பாட்டுக்கு இன்னைக்கான டிஃபன் இன்னைக்கான சமையல் வந்து இதுதான். வசுவோட சேர்ந்துட்டு ஓடி 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 குழந்தையோடய டைம் சரியாயிடுது. அதனால சரியாக பேச முடியல. அடுத்தது வந்து சுமங்கலியாக உட்கார வச்சு சாப்பாடு போடணும், சுவாமிக்கு பூஜை பண்ணணும். பார்க்கலாம். சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. அங்கே வை. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. தேவி சர்வபூதேஷு லட்சுரூபேண சம்சித்திதா நமஸ்தே நமஸ்தே நமோ நமः. செய்மா. பிராணாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா. பிராணாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா வனாய ஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. எத்தனை கல்பூரம்? இந்தா இது பிடி வை. அதில் ஓம் ராஜாதிராஜாத பிரதஸ்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ருணாதகும்மே சமே காமான் காமகாமாதமஹ்யம் காமே ஸ்வரோபை ஸ்ருணோ ததாது குபேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. வேதோக்த ஆனந்த கற்பூர தீபம் தரிசயாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சமேத ஸ்ரீ சித்தலூர் அங்காள பரமேஸ்வரி சுவாமினே நமோ நமः. ஆதாரவிந்தம் சமர்ப்பயாமி. வேதோக்த ஆனந்த கற்பூர தீபம் தரிசயாமி. சுத்தான்னம் மாஷாபுவும் திரிகுணபாயசம் காஸ்பிரதபலம் நார்த்தபலம் கதலேபலம் நைவேதயாமி. நைவேதனாந்தம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. அம்மா தாயே பெரியாண்டவா அங்காள பரமேஸ்வரி இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கணும்பா. வாங்குங்க உமாச்சி வாங்குங்க. சமத்து எப்படி பண்ணணும்? இங்கே வரணும். இங்கே நிற்கணும் எல்லாருக்கும். வா அப்படி மதுரகாளி அம்பிகா சமேத மதுரகாளி அம்பிகா பிரீத்தி அகிலாண்ட பரமேஸ்வரி பிரீத்தி அபீத சாம்பா சமேத சரணாஜுவேஸ்வர பிரீத்தி சர்வத்திர சுபாஜ். இப்போ நாம் சுமூலிகளுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. கன்னியா குழந்தைக்கு எல்லாமே செட்டாக வந்து கூடையில் போட்டுட்டு வளையல் கண்ணாடி சேப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே செட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி புடவை ரவிக்கெல்லாம் கவரில் போட்டு மேலாக தாம்பூலத்துக்காக வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் திருமங்கலிய சரடு புஷ்பம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அதில் வந்து எல்லாருக்கும் வந்து தட்சணை வச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அது வந்து 5 பேருக்குமே 5 கூடையில்
எல்லாம் போட்டு செட் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மனசுக்குமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறச்சே ரொம்பவே திருப்தியாக இருக்குது. பார்க்குற உங்களுக்குமே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நாங்கள் பண்ணுற பூஜைகள் இதெல்லாமே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது, உங்களோட நாங்களும் கலந்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில். எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நேராக பார்த்த சந்தோஷம் கிடச்சிது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி சாமிக்கு கோலங்கள்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பூஜையும் ஆகிடுது. இப்போ சுமங்கலிகள்லாம் சாப்பிட்டுருக்கா. நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தீர்த்தம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பூசி அதுக்கப்புறம் அவளுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வரேன். தாத்தா பாரு, இங்கே பா. வெரி குட். அது இது தொடு தொடு தொடு. கணத்துல பூசிக்கோ. கணத்துல பூசிக்கோ. இல்லை வச்சு பரவாயில்ல வைங்க. அப்புறமா தாத்தா ஃபோன் தான். தோப்பர் காசு வச்சுருக்கேன். அப்படியே ஒரு போட்டோ எடுங்கப்பா. நம்ம மாட்டில் சமையலுக்கு வந்திருந்தா யாமினி மாமிக்குமே வந்து புடவை எல்லாம் வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம மாட்டில் வேலை செய்கிற அக்காவுக்குமே தைவெளின்னு அவளுக்கு புடவை வச்சு கொடுத்தோம். இந்த தைவெளி விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.